நீங்கள் விரும்பியதை வெற்றிகரமாக செய்து முடிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஆர்வத்துடன் தொடங்கிய வேலையை முடிக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? மேலதிகாரியின் முறைப்பும் கத்தலும் இல்லாமல் சொந்தமாக எதையாவது செய்ய நினைத்து செய்ய முடியவில்லையே என்று ஏங்குகிறீர்களா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மட்டும்தான் அப்படி என்று மட்டும் நினைக்காதீர்கள். புதிய தொழில், புதுமையான பொருள், நவீனமான கலைப்படைப்பு என்று படைக்க விரும்பும் பலரை ஒத்தி போடுதல், நேர்த்தியாக செய்ய நினைத்து தொடக்கத்திலேயே நிற்பது போன்ற காரணங்கள் முடக்கி போடுவது உண்டு. இந்த முடக்கத்தை நீங்கள் தவிர்க்க தி பிராக்டிஸ் புத்தகத்தில் நூலாசிரியர் சேத் கோடின் ஒரு பக்காவான செய்முறையை முன்வைக்கிறார். நீங்கள் வெற்றிகரமான படைப்பாளியாக மாற சேத் கோடின் காட்டும் இந்த 3 வழிகளை பின்பற்றினாலே போதும். இது சரிவராமலும் போகலாம் என்ற மனநிலையுடன் வேலையை தொடங்குங்கள். வெற்றிகரமான படைப்பாளி ஆவதற்கு ரசிகர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நீங்கள் உருவாக்கும் படைப்பு நன்றாக வருவதற்கு செய்முறையை நேசியுங்கள். படைக்கும் வேலையை தொடங்குவதற்கு ஏற்ற மனநிலையை நீங்களே உருவாக்க வேண்டும் என்கிறார் சேத் கோடி. செய்தித்தாள் வாசகர்களை கவர்ந்த பீனட்ஸ் கார்ட்டூன் தொடரை படைத்தவர் சார்லஸ் ஷூல்ஸ். அவர் வரைந்த பேசும் நாய்க்குட்டி ஸ்னூப்பி, குறும்புச் சிறுவன் சார்லி பிரவுன், கோபக்கார சிறுமி லூசி போன்ற பாத்திரங்களுக்கு ரசிகர்கள் பல கோடி. தொடக்கத்தில் எடிட்டர்கள் சார்லஸுக்கு வரைய தெரியவில்லை, அவர் வரைந்த பாத்திரங்கள் யதார்த்தமாக இல்லை, அவை சிரிப்பே வரவழைக்கவில்லை என்று புறக்கணித்தனர். விமர்சனங்களை உள்வாங்கி புதிய கார்ட்டூன்களை வரைந்து சளைக்காமல் செய்தித்தாள்களுக்கு அனுப்ப 1950 முதல் பல செய்தித்தாள்களில் பீனட்ஸ் தொடர் வெளியானது. படைப்பை தொடங்கும் போதே இது முதல் முயற்சியிலேயே சரியாக வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இறுக்கம் ஏற்படும் என்கிறார் சேத் கோடின். கலைத்துறை, தொழில்துறை, சேவைத்துறை என்று எதிலும் படைப்பதில் உள்ள நிச்சயமின்மையை நீங்கள் முதலில் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்றால் பிழையாக வந்துவிடுமோ என்ற பயம் மறைந்து பிழைகளை செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய பரிசோதனை மனநிலை வந்துவிடும் என்கிறார் அவர். பிறகு நேர்த்தியாக வர வேண்டும் என்று தாமதிக்காமல் அடுத்தடுத்து படைக்க தொடங்குவீர்கள் என்கிறார் சேத் கோடின். எந்த அனுபவத்திலிருந்தும் படைப்பாளியால் பாடம் கற்க முடியும். இது சரிவராமலும் போகலாம் என்ற மனநிலையோடு படைக்கும்போது ஏற்படக்கூடிய பின்னடைவுகளால் துவண்டு போகாமல் அந்த தவறுகளை ஆராய்ந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றதை வைத்து உங்கள் படைக்கும் அணுகுமுறையை வேறு லெவலுக்கு எடுத்து செல்ல முடியும். அவ்வளவு ஏன், நீங்கள் தொடக்கத்தில் செய்த படைப்பை கைவிட்டுவிட்டு முற்றிலும் புதிய படைப்பை உருவாக்கும் நீங்கள் கற்றவை உதவும். ஒரு படைப்பை செய்து முடித்த பிறகுதான் அது எப்படி வந்திருக்கிறது என்பது படைப்பாளிக்கே தெரிய வரும். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே படைப்பு நேர்த்தியாக வர வேண்டும் என்று அடம்பிடிப்பது படைப்பாளி தனக்குத்தானே தோண்டும் குழி என்கிறார் சேத் கோடின். அந்த குழியில் விழாமல் இருக்க பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸின் படைப்பாளிகள் உத்தரவாதமான ஒரு வழியை உருவாக்கினார்கள். பிக்சாரின் முழுநீள 3D அனிமேஷன் படமான டாய் ஸ்டோரி திரைக்கதையின் ஒவ்வொரு காட்சியையும் பல மாதிரிகளாக எழுதி பார்த்து இறுதி செய்தனர். ஒவ்வொரு பாத்திரத்தின் நடை, உடை, பாவனை, குரல் எல்லாவற்றையும் பல பல மாதிரிகளில் செய்தனர். மாதங்கள் போக போக கதையும் காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை வரைகலைஞர்கள் முதல் இயக்குனர் வரை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கடுமையாக உழைத்தனர். அதன் விளைவாகத்தான் பிக்சாரின் ஒவ்வொரு கார்ட்டூன் படங்களும் சூப்பர் ஹிட் ஆகின. உங்கள் படைப்பில் ஒரு சிறு பகுதியின் மாதிரியை செய்து பார்த்து விடுவது என்ற தெளிவோடு வேலையில் இறங்குங்கள். அப்போதுதான் வேகமாக பல மாதிரிகளை செய்து படைப்பு போக வேண்டிய திசையை தீர்மானித்து முன்னேற முடியும். நீங்கள் செய்து பார்க்கும் புதிய மாதிரிகள் நன்றாக இல்லை என்று தெரிந்துவிட்டால் தற்போதைய மாதிரியை கைவிட்டுவிட்டு புதிய மாதிரியை நோக்கி முன்னேறுங்கள். உங்கள் படைப்பின் மாதிரிகளை செய்து பார்க்கும்போது எதிர்பாராதவை நடந்தால் அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள், எதனால் இது நேர்ந்தது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல மாற்றங்கள், திருத்தங்கள், நீக்கங்கள், புதிதாக கற்ற உத்திகள், திரும்ப திரும்ப நிகழும் தவறுகள், ஆச்சரியகரமான வெற்றிகள் என்று எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து வகைப்படுத்தி வையுங்கள். இந்த பதிவுகள் உங்கள் அடுத்தடுத்த படைப்புகளுக்கு வழிகாட்டும் ரகசிய சமையல் குறிப்பாக இருக்கும். சேத் கோடின் கணக்குப்படி நல்ல படைப்புகளை உருவாக்கும் புதிய செய்முறையை கூட ஒரு சிறந்த படைப்பு தான். நீங்கள் படைப்பாளியாக செய்ய வேண்டியது படைப்பை உருவாக்கும் செய்முறையை முகம் சொலிக்காமல் விரும்புவதுதான் என்கிறார் சைன்ஃபீல்ட். ஆக்கப்பூர்வமான படைப்பாளிகளுக்கு தொடர்ந்து படைப்பது
படைப்பை உடனே வெளியிடுவது ஆகிய 2 செயல்களுக்கும் இடைவிடாத பயிற்சி தேவை என்கிறார் சேத் கோடின். பிரபல ஸ்டாண்டப் காமெடியனான ஜெரி செயின்ஃபீல்டு தினமும் ஒரு புதிய நகைச்சுவை துணுக்கை எழுதிவிடுவார். அப்படி எழுதியதும் நாட்காட்டியில் அன்றைய தேதி மேல் ஒரு எக்ஸ் குறியிடுவார். ஒரு தேதி கூட எக்ஸ் குறியீடு இல்லாமல் இருக்காது. மிகச்சிறந்த நகைச்சுவை துணுக்கை படைப்பது ஜெரி செயின்ஃபீல்டின் இலக்கு அல்ல என்கிறார் சேத் கோடின். தினமும் ஒரு புதிய ஜோக்கை எழுதிவிடுவதுதான் அவருடைய குறிக்கோள். இப்படி இடைவெளி விடாமல் படைக்க பயிற்சி செய்ததால்தான் நகைச்சுவை உலகில் கொடிகட்டி பறந்தார் செயின்ஃபீல்டு. படைக்கும் வேலையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்யுங்கள். யாரும் நெருக்கடி கொடுத்து வேலை வாங்காமல் உங்கள் சொந்த உந்துதலால் உழைப்பால் படைப்பு தினமும் வளர்வதை நீங்களே பார்க்க முடியும். இதனால் உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். படைப்பை விரைந்து முடிப்பதற்கும் சின்ன சின்ன வெற்றி இலக்குகள் உதவும். தொடர்ந்து படைப்பை வெளியிடுவதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதனால் படைப்பது முக்கியம் என்பது உங்கள் ஆழ் மனதிற்குள் உரைக்கும். அதே போல தொடர்ந்து படைக்கும் வழக்கம் உங்கள் ரசிகர்களுக்கும் இனி உங்களிடமிருந்து அடிக்கடி குறித்த நேரத்தில் படைப்புகள் வரும் என்பதை அறிவிக்கும். தினமும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து படைக்கும் தொழில் ஈடுபடுவதை தவிர உங்களுக்கு முக்கியமான வேறு வேலை எதுவும் இருக்க முடியாது. ஆதலினால் தொடர்ந்து படைத்திடுங்கள் என்கிறார் சேத் கோடின். படைப்பாளிகள் தங்கள் மீதே கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு ரசிகர்கள் வாடிக்கையாளர்கள் மீது கவனத்தை செலுத்தி அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்தால் வெற்றி நிச்சயம் என்கிறார் கோடின். பாடகரும் பாடலாசிரியருமான அமாண்டா பால்மர் தனக்கும் தன் ரசிகர்களுக்கும் குறுக்கே நின்ற ரெக்கார்டு கம்பெனிகளை நெட்டி தள்ளிவிட்டு கிக்ஸ்டார்டர் இணையதளத்தின் வழியாக ரசிகர்களை நாடினார். இசைத்தொகுப்பின் தயாரிப்பு செலவுக்காக கிக்ஸ்டார்டர் மூலம் ரசிகர்கள் சிறிய தொகையை தருவார்கள். அவர்களுக்கு பரிசாக தான் கைப்பட எழுதிய பாடல் வரிகளின் பக்கங்களை கொடுப்பது, வீட்டுக்கே போய் கச்சேரி செய்வது என்று அசத்தினார் அமாண்டா. இப்படி தன் ரசிகர்களை நெருங்கிய சமூகமாக அமாண்டாவால் உணர வைக்க முடிந்தது. உங்கள் ரசிகர்களில் எத்தனை வகை ஆளுமைகள் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு ஆளுமையின் தனித்தன்மை பற்றிய விவரங்களை சேகரித்து வகைக்கு ஒரு பிரதிநிதியை சித்தரியுங்கள். அப்படி சித்தரித்த ஆளுமைகளின் ரசனை, விருப்பு வெறுப்புகள், குறைகள், வருத்தங்கள், அவர்களது வயது, பாலினம், வருவாய் போன்ற விவரங்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆளுமைகளை இலக்கு வைத்துத்தான் நீங்கள் படைக்க வேண்டும். அப்படி படைக்கும் போது அவர்களுடன் நேரடியாக பேசக்கூடிய படைப்புகளை உங்களால் படைக்க முடியும். வாடகை விடுதி தொழில் புரட்சி செய்தது ஏர்பிஎன்பி இணையதளம். அதை படைத்தவர்கள் ஒருவரான பிரையன் செஸ்கி ஏர்பிஎன்பி யாருக்கானது என்பதில் தெளிவாக இருந்தார். ஒரு நகரில் கம்மி வாடகையில் தங்கி அந்த நகரில் கிடைக்கும் அசத்தலான அனுபவங்களை பெற நினைக்கும் பயணிகள் தான் பிரையனின் இலக்கு. அதே நகரில் சொந்த வீட்டில் ஒரு பகுதியை நல்ல வசதிகளுடன் குறைந்த வாடகைக்கு தரும் உரிமையாளர்களையும் இணைய மேடை மூலம் இணைத்தார் பிரையன். 2 தரப்புமே மதிக்கும்படி ஏர்பிஎன்பி இருந்ததால் சூப்பர் ஹிட் ஆனது. நீங்கள் ஒரே ஒரு படைப்பை வழங்கிவிட்டு நிறுத்தப் போவதில்லை. படைப்பதும் வெளியிடுவதும் ஒரு தொடர் செயல்பாடு. தொடர்ந்து உங்கள் நேயர்களுக்கு மதிப்பு கூடுதலான படைப்புகளை கிடைக்கும்படி செய்யுங்கள். உங்கள் ரசிகர்களின் தேவையும் ரசனையும் மாறும். அதையும் மறந்து விடாதீர்கள். அந்த மாற்றங்களுக்கு ஏற்றபடி உங்களுடைய படைப்புகளும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். ரசிகர்கள், வாடிக்கையாளர்கள் அப்போது உங்களை நாடி வருவார்கள். படைப்பாளிகளுக்கு தி பிராக்டிஸ் புத்தகத்தில் சேத் கோடின் அடிக்கும் 3 தந்திகள் இவைதான். எழுத்து, கலை, தொழில் என்று எதிலும் நீங்கள் புதியவைகளை படைக்க தொடங்கும் போது இது சரியாக வராமலும் போகலாம் என்ற மனநிலையுடன் தொடங்குங்கள். உங்களுக்கு ஏற்ற செயல்முறையை உருவாக்கி அதை ஆர்வத்துடன் கடைபிடித்தால் உங்கள் படைப்பு சிறப்பாக வரும். ரசிகர்கள், வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதை நீங்கள் உங்கள் முதல் நோக்கமாக மாற்றுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்கள் முன்னேற்றத்திற்கான இன்னொரு பயனுள்ள புத்தக சுருக்கத்தை பார்க்கலாம். ஆர்வத்துடன் காத்திருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், 4 ஷேர் பண்ணுங்க. நன்றி.